ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்க்க போற திரைப்படம் விஸ்வநாதன் சன்ஸ். சூர்யாவுடைய நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் விஸ்வநாதன் சன்ஸ். அண்ட் விஸ்வநாதன் சன்ஸ் படத்தினுடைய டிரெக்டர் வெங்கி அட்லூரி, படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ், படத்தினுடைய எடிட்டர் நவீன் நோலி, படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் நிமிஷ் ரவி. படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல சூர்யாவோட சேர்ந்து ராதிகா சரத்குமார், மமிதா பைஜு, ரவீனா டண்டன், யோகி பாபு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங்கே இருக்கிறாங்க. அண்ட் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, ஒரு பெரிய ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ்ல இருக்கக்கூடிய லவ் ஸ்டோரி பத்தி சொல்லியிருக்கக்கூடிய படம். அந்த லவ் என்னாச்சுன்றது தான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரியா சொல்லியிருக்காங்க. ஸோ படத்துல விஸ்வநாதன் அப்படின்ற கேரக்டர் நேம்ல ஒரு சூப்பர்பான ஒரு இன்டர்நேஷனல் ஷூட்டர் கேரக்டர்ல சூர்யா வந்து நடிச்சிருக்காரு. ஸோ விஸ்வநாதன் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு வெல் வேர்ஸ்டான ஒரு பணக்கார ஃபேமிலி. அவருடைய அம்மாவா ராதிகா சரத்குமார். அண்ட் அவருக்கு கையில் ஒரு குழந்தை இருக்கக்கூடியது. அண்ட் அவருடைய ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவர் பின்னாடியே வந்து சுத்தக்கூடிய கேரக்டர் நேம் மேடியில் மமிதா பைஜு நடிச்சிருக்காங்க. அண்ட் மமிதா பைஜு பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நாட்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த கேரக்டர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறதுனால அவர் அந்த மேரேஜ் அப்படின்றத வந்து ரொம்பவே இது பண்ணிட்டாரு. ஆனால் அவர் கையில் இருக்கக்கூடிய குழந்தை யார் குழந்தை? அண்ட் இந்த மமிதா பைஜுக்கு எப்படி வந்து இவர் மேலே லவ் வந்தது? அண்ட் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ்க்கு மேலே ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸில் ஒரு லவ் வந்து எப்படி அக்செப்ட் பண்ணுவார்? அண்ட் சுற்றி இருக்கிறவங்கலாம் என்ன சொல்கிறாங்க? அண்ட் இந்த லவ் ஸ்டோரியை அவர் அக்செப்ட் பண்ணாரா இல்லையா? அக்செப்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க லவ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் இருந்தது அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக சூப்பர்பான என்டர்டெயின்மெண்ட்டோடு கொடுத்துருக்கக்கூடிய படம் தான் இந்த விஸ்வநாதன் சன்ஸ். அண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் செம ஃபாஸ்ட் மூவிங்லேயும் அதுக்கேற்ற அளவுக்கு சிரித்து சிரித்து நீங்கள் சூப்பராக இந்த ஃபேமிலி ட்ராமாவை என்ஜாய் பண்ணுற விதத்தில் இருக்குது. அண்ட் செகண்ட் ஆஃப் வந்து எமோஷனல் கனெக்டடோடு கொடுத்துருக்கக்கூடிய படமாக அமைஞ்சிருக்குது. அண்ட் இதில் வந்து அஃப்கோர்ஸ் சூர்யா வந்து அட் த மோஸ்ட் ஆஃப் அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாரு. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக ராதிகா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய ப்ரெசன்ஸ் படத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆடட் ப்ளஸ். இதெல்லாம் தாண்டி மமிதா பைஜோடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன சொல்கிறது, இது வரைக்கும் பார்க்காத ஒரு மமிதா பைஜோடைய பெர்ஃபார்மன்ஸை இந்த படத்தில் பார்த்துருப்போம். அப்படி செமையாக தூக்கி சாப்பிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ், அவருடைய மியூசிக் படத்துக்கு ஒரு ஆடட் பலமாக அமைஞ்சிருக்குது. ஸோ எங்கே வந்து அந்த எமோஷனல் கனெக்ட் கொடுக்கணுமோ, எங்கே வந்து நம்மளை வந்து ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக ஒரு மாதிரி எந்துவாக ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய மியூசிக்கு, பாட்டு பாடல் எல்லாமே வந்து அமேசிங்காக இருக்குது. அண்ட் அதை விட முக்கியமான ஒரு விஷயம், படத்தில் மேஜர் போர்ஷன் அப்படின்னு சொல்லணும்னா இந்த வீடு தாங்க வச்சு சுற்றிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து மூவ் ஆகும். ஸோ லொக்கேஷன் வைஸ் சொல்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் நம்மளுக்கு அந்த லொக்கேஷனை வந்துட்டு சூப்பராக நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்ஸில் வந்து கொடுத்துருக்குறாரு படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் நிமிஷ் ரவி. ஸோ கண்டிப்பாக அவர் பாராட்டியே ஆகணும். அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது த்ரூ அவுட் த மூவி. அண்ட் படத்தினுடைய எடிட்டர் நவீன் நோலி அவருடைய வேலையை கரெக்டாக பார்த்துருக்காரு. அண்ட் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எல்லாருக்கிட்டே இருந்து கரெக்டான வேலையை வெங்கி அட்லூரி வாங்கியிருக்காரு. என்னால் லக்கி பாஸ்கர்ன்ற ஒரு சீட்டு முனையில் உட்காந்து பார்க்கக்கூடிய படமும் கொடுக்க முடியும். அதே சமயத்தில் ஃபேமிலியோடு உட்காந்து ரொம்பவே கலகலன்னு சிரித்து அப்படியும் படத்தை வந்து கொடுக்க முடியுன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு வெங்கி அட்லூரி. அண்ட் அவருடைய இந்த ஸ்கிரிப்ட் வந்து உண்மையாலே செம. அதை விட காஸ்டிங், இந்த கேரக்டருக்கு இவங்க தான் பொருத்தமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டான காஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாரு. ஓவராலாக உங்களுடைய ஃபேமிலியோட குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சேர்ந்து போய் நல்லா சிரித்து சூப்பராக படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வீக்கெண்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய விஸ்வநாதன் சன்ஸ் படம் வந்து அமைஞ்சிருக்குது. தியேட்டரில் போய் பாருங்கள்.